நான் வந்து பேசுறப்ப திக்குவேன். உண்மையில சொன்னப்போனா தமிழை தவிர வேற எந்த மொழியிலையும் என்னால இவ்வளோ நம்பிக்கையோட கான்ஃபிடென்டா வந்து பேச முடியாது. ஏன்னா தமிழ் பள்ளினா எப்பயுமே வந்து இங்க நம்ம தமிழ்லயே சிந்திச்சு அதை நம்ம இங்க டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணுவோம். அந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் ரொம்ப சின்னதா இருப்பேன். எப்பயும் அவ்வளவு பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல கொஞ்சம் பெருசா தெரியுது. பட் உயரமா தான் இருக்கீங்க, அவ்வளவு குள்ளமால இல்ல. அப்ப ரொம்ப குள்ளமா ரொம்ப தின்னா எனக்கு இந்த பின்னுக்கு பல்லுலாம் ரொம்ப எடுப்பா இருக்கும். அப்படின்னா என்ன மாதிரி பகடி வதைகள் இந்த புலிலாம் வந்து நானும் உள்ள இருப்பேன். பகடி வதைலாம் இருந்துச்சா? அதாவது இது வந்து நான் இன்டென்ஷனல் தான் சொல்லணும். அந்த வயதுல வந்து அது வந்து பாதிக்குது, புண்படுத்துது அப்படின்னு புண்படுறவங்களுக்கும் தெரியாது, புண்படுத்துறவங்களுக்கும் தெரியாது. செஞ்சவங்க எல்லாமே வந்து அதை வந்து ஒரு காலப்போக்கில் செய்யற ஒரு விஷயமாக பட் அந்த பாதிப்பு பட்டவங்களுக்கு தெரியும். சோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஏன்னா நான் சொல்றது புதிய கதை இல்லை. இங்க நிறைய பேருக்கு உண்டான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். இதுதான் என்னோட ஆரம்பம். ஆனா இல்ல நான் வந்து வீட்டுல இருக்கிறப்ப நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தமிழ் பள்ளி எனக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுத்துச்சு. இங்க பார்த்தாலும் அம்மாக்களா இருக்காங்க, இங்க பார்த்தாலும் வந்து ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து எங்க அம்மா வந்து என்னோட ஆசிரியை தமிழ் பள்ளியில. ஆனா வந்து அதோட சேர்ந்து மத்தவங்க எல்லாருமே வந்து அம்மாக்களா இருக்காங்க. அந்த அந்த தாய் உணர்வோட வந்து ஆண் ஆசிரியராகட்டும் பெண் ஆசிரியராகட்டும் அந்த பழக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் பள்ளியில மட்டும்தான் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அந்த 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 நாட்கள் எப்பயுமே மறக்க முடியாது. இதான் வந்து நான் கடந்து போகணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு